Me and people say இல்ல நீங்க எப்படி வேணா கூப்பிடலாம். எப்படி கூப்பிடுறீங்க? சாச்சான்னு கூப்பிடுறேன். நீ அவன் பேரோட முன்னாடி 2 வார்த்தை எடுத்து சாச்சான்னு கூப்பிட்டானா அப்போ அவன் பிபின்னு தானே கூப்பிடணும். யோசிச்சு பாத்தியா? நாங்க 2 பேரும் சாச்சா and பிபி. அப்ப என்ன கூப்பிட்டானா எப்படி இருக்கும்? மாமான்னு கூப்பிடணும். அவ உன்னை லவ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கியூட்டா அண்ணா அண்ணான்னு எவ்வளவு அழகா பண்ற. நீ ஏன் இப்படி பண்ற? ஆமா திடீர்னு வரும்போது பயமா இருக்குதுலமா. ஒரு அசிரி கேட்கும்போது ஐயோ அப்படின்ற ஒரு பயமா இருக்குல்ல. அதனால தான். சரி இப்போ நம்ம பேக் டு காத்து. தம்பி வெறும் காத்து மட்டும் தான் அப்புறம் கதையும் சொல்லுவே. நான் ஒரு தடவை இதுல போயிட்டு இருந்தேன். அப்ப நான் வந்து பார்த்தனா டிங்கி 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 டிங்கி. அப்ப அந்த பொண்ணு செருப்பு கைட்டு அடிச்சா அப்போ ஒரு பாட்டு டிங்கி டிங்கி டிங்கி. Finally he told me. அவர் சொன்ன உடனே நான் வீட்ல சொல்லி இந்த நாளுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் குதிச்சு எங்க அண்ணா எனக்கு பிடிச்ச காஜு கட்லி வாங்கி நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிட்டு ஸ்வீட் எல்லாம் எடுத்து கொண்டாடி. காஜு கட்லி சூப்பர். இப்போ அந்த அன்னைக்கு பாடின பாட்டை தான் பாட போறீங்களா? ஆமா. சரி அப்ப எல்லாம் இந்த வெளில போங்க. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். டைம் டிராவல் பண்ணி இந்த மேட்டர் நம்மளுக்கு தெரியுமாக்கப்பா. 8 வந்து அது எவ்வளவு டேஞ்சரஸ்னு. 8 சம்பந்தமா ஏதாவது பார்த்து பார்க்க போறியா இல்ல வேற ஏதாவது? நம்ம வந்து என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்கு போறோம். காலேஜ் படிச்சியா நீலாம்? நம்ம டாக் வித் கேடி சுத்தி ஹாலிவுட் ஈ தேசி முண்டையாਂ ਦੇ ਸੋਹਣੇ ਬਾਲੀਵੁੱਡ மியூசிக் தி வேவா ப்ரோகிராம் இருக்கு. சும்மா கல்ச்சரல்னு சொல்லு. இன்டர்நேஷனல். இன்டர்நேஷனலா? ஓ சரி பெரிய ஸ்கூல் தான். அவ அதுக்கு வந்து எங்க நடந்தது இன்டர்நேஷனல் ஸ்கூல்? சைனா. சைனால நடந்தோ? நீ போனியா? ஆமா. நீ சைனாக்கு போனியா? ஆமா. டேய் இது சிங்கப்பூர் பாட்றா. நல்லா பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கவங்கலாம். Nice. அதெல்லாம் எனக்கு ரொம்ப அப்படியே உடம்பெல்லாம் இப்போ பேசும்போது கூட புல்ல இருக்குது. I am very proud of you. I'm very happy for you. ஒரு மனசு மட்டும் ஒரு சின்ன ஃபீலிங்கா இருக்குக்கா. என்னப்பா? ஏமா போன வாட்டி வரும்போது அக்காவுக்கு காலில் வலி, இப்போ பல்லுல வலி, அதனால எனக்கு மனசுல என்ன வலி. இருக்குன்னு யோசிச்சுன்னுக்கிறியா? இந்த வாரம் you're not going to super zone. ஓகே thank you. பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸ்னேகா நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துக்கோங்க. டும்மி சேர்ல பிரசன்னா இன்னும் நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேற ஏதாவது ஜட்ஜி சொன்னா கூட கொஞ்சம் கோபப்படுவாங்க. ஆனா ஸ்வேதா மேடம் மாதிரி இருக்கக்கூடிய ஜட்ஜிலாம் செருப்பாலே ஒன்று அடிப்பா அப்படின்னு சொல்ல. தேங்க்யூ மேடம். எப்பன்னு சொல்லுங்க. ஸ்விம்மிங் பூல்ல நீ பார்த்த பெண்ணை நான் பார்த்தேன். எதிர்நீச்சல்னா நாட் திஸ் யூ ஃபூல். லைஃபில் எதிர்நீச்சல். ஓ ஓகே சரி. ஸ்விம்மிங் பூல் பாட்டு நடிச்சிட்டியா? ஆமா. இவனை என்ன பண்ணலாம்? காற்று ஓடி வந்து பேஸ் வாய்ஸ் அவங்களுக்கு இருக்கு. மேடம் அது மாதிரி யார்கிட்டயும் சொல்லியிருக்கீங்களா? ஸ்வேது சின்ன வயசுல காலேஜ்ல உங்க குழந்தை எப்படி திட்டுவீங்க நீங்க? நல்லாவே திட்டுவேன். எப்படி மேடம் வீட்டுக்காரர் நீங்களும் ஏதாவது சண்டை போடும் போது திட்ட மாட்டீங்களா? நல்லாவே. இப்ப நான் தான் உங்க வீட்ல குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்க. பயந்துட்டேன். Why you always in the mood fuck around like I'm brand new I ain't trying to tell you what to do. என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்குடா என் ஜன்னல்ல வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க? எங்க அம்மா தான் எட்டி பார்க்க சொன்னாங்க ஆண்டி. நீங்க அவங்களே கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஸ்வேதாங்களா? உங்க பையன் வந்து வீட்ல எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். 4 வார்த்தை கேளுங்க உங்க பையனை என்னன்னு. It's my life, it's now or never. நான் ஒரு பாஸ் விட்டோன்னே மாக்காப்பா அடி பாவி. அவர் வீட்டுக்கார பார்த்துருக்கிறல. நான் தான் உங்க வீட்ல குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்க. நான் சோஃபா மேல ஏறி குச்சினுக்கிறேன். அப்ப என்ன எப்படி விரட்டுவீங்க? குழந்தையே வந்தான் ஓகேவா? ஆண்டி 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 பக்கத்தோட்ட ஆண்டி ஆண்டி உன் மூஞ்சி இப்படி இருக்கு ஆண்டி. மூணாவது கம்பி நினைச்சு இழுத்துட்டாங்க. முடிஞ்சா நீ அந்த ஜன்னல் கம்பி வழியா வரியா? இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா என்ன சார் பண்ணுவீங்க? டேய் மாக்கப்பா என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்டா பிரியங்கா ஆண்டியை போய் நீ டிஸ்டர்ப் பண்ற? சார் 1 மினிட் நேத்து நீ பண்ணல. புள்ளிங்கெல்லாம் எங்கேயும்
பண்ணாத ஒரு விஷயம் இந்த மேடையில நடந்திருக்கு. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் மணி அண்ட் பேட். அங்க பாரு பாருமா, குற்றாலம் போன சித்தப்பா மாதிரி உக்காந்துக்கிறாருமா. ஆஹா, சாமிக்கு வசதியா இருக்கும், நீங்க எடுத்து உடனே தொடச்சுப்பாரு. யாருமா அது பொண்ணு பயங்கரமாகுது? ஆமா, சேதலட்சுமி. பக்கத்து வீட்டு பொண்ணு. சேதலட்சுமியா? ஆமா. பார்த்ததே இல்ல ஏரியாவுல. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? எந்த மலேசியா கடல் அந்த சுட்டிங்க? இது மலேசியா ஆண்டியோட நைட்டி கீச்சி தச்சது. ஏய் கேக்கல. சத்தமா. தம்பி, யார் வர போறா நீயே சொல்லு. பூஜாவா பூஜா, நான் பூஜாவா புறாவான். வீட்டாண்டே உட்காந்துக்கிறார தண்ணியில. ஆமா. நீ அது வந்துட்டு போக வேண்டியதானே? ஒரு ரவுண்ட்ல ஒரு ஆள் தான். ஸ்வேதா லட்சுமி பூஜா லட்சுமி ரெண்டு வேணுமா? ஓ, ஹலோ ஹலோ அம்மா, நீ எல்லாம் வந்து பார்த்தனா, நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நீ எல்லாம் அப்பதான் ஆஸ்பத்திரியில குவான்னு கத்திந்த. உன்னெல்லாம் நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். அண்ணா மாதிரி. அண்ணா மாதிரி இல்ல, அப்பா மாதிரி. இன்னைக்கு வந்து நான் தளபதி ஃபேன் வேறயா, அதனால வெறித்தனம் பாட போறேன். பூரி விடுவியா நகட்ட கட்ட? சரி, இந்த ரவுண்டுக்கு வந்திருக்கீங்க. உன்னோட ஃபேவரட் ரவுண்ட் வர. நான் என்னோட வீடு வரீங்க, உனக்கு கண்ணு தெரியாதா? உன புடிச்சு இது போடுமா? எந்த மாடு எது பார்த்தாலும் அடிக்கிடுவாங்க. விருமாண்டி தங்கச்சி அணுவாண்டி. அனுமாண்டி. மாடுன்னு சொன்னதே எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. சொல்லுமா. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பால் கம்பெனியும் வச்சு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். நல்லா இல்லனா கூட நான் சரி பண்ணிக்கிறேன். சுடு தண்ணி இது, நல்ல கப்பு. சூப்பரா. யார் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிற? அதாவது நான் பாடுறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு ஊந்துகோலா இருக்கணும்ன்ற யாரோ. யாரான்னு கேட்டா ஊந்துகோல் பூந்துகோல். எனக்கு வைத்த கலக்கி நிக்குது, நீ என்னடா சிரிச்சு நிக்கிற? பாடுவியா பாட மாட்டியா? பாடிடலாம். நான் போயிட்டு வந்துட்டுமா? பக்கெட்ல வர ஓட்ட போட்டு வச்சிருப்பானு. ஓ, இவங்க அப்படிதான் பேசி அப்படிதான் கேட்டிருக்கான். மாக்காப்பாவை நம்புறியா? உன் கல்யாணத்துக்கு நான் வந்து மொய் காசு சேர்த்து நிக்கிறேமா. இது வரைக்கும் 750 ரூபா கலெக்ட் ஆயிருக்குது. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப கம்மியான பிளான்ல உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாத. சரிண்ணா. ஒரு பெரிய குண்டான்ல இட்லி சாம்பார் தோசை எல்லாம் போட்டு பேசிஞ்சு வரவனுக்கு 2 வாயை ஊட்டி விட்டு மூஞ்சிலே ஒரு அரை அரைச்சி மொய் காசை வாங்கிட்டு அமுச்சு விட்டுணும். தலைகீழ தொங்க விட்டுருவானுங்க. புரியுதா? பரவாயில்ல, சூப்பர் சிங்கர் தவிர வேற எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டேன் சொல்லு. இப்பவே நான் வரும். நான் வரும். நீ வருவியா? எது அந்த நிகழ்ச்சிக்கா? ஐஸ் கட்டில உட்கார்ந்து தேய்ச்சி வந்து அவனுக்கு பாயிண்ட் எடுக்க சொல்லுவாங்க. செவிந்துரும். கண்டஸ்டன்டாவா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. முட்டியும் போட முடியாது, எதுவும் போட முடியாது. மாக்காப்பாக்கு அமன் லுங்கி மேல அவ்வளவு ஒரு லவ் இருக்கு. இந்த மேடையை ஒரு விவாத மேடையா மாத்தி லுங்கி வர்சஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பண்ண போறோம். இதை நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். சோ ப்ளீஸ் கேஷவ் நீங்க இந்த சைடு வந்துருங்க, மாக்காப்பா நீங்க இந்த சைடு வந்துருங்க. மாக்காப்பா லுங்கிகள் மற்றும் கேஷவ் பட்டாபட்டிகள் வழங்கும் லுங்கி வர்சஸ் ஷார்ட்ஸ். யாருக்கிட்ட சொல்லு, வேற பாயிண்ட்ஸ் இருக்காது உனக்கு? சொல்லு. ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனா கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணலாமா? அப்படியா? திடீர்னு உனக்கு பஸ் காசு இல்லைன்னு வையேன், அதுவும் இந்த ஏரியால நைட்ல பஸ்ஸே வராது. இப்படி விரிச்சு போட்டு இதுல ஒரு 4 பொருளை போட்டு விக்கலாம். அவுத்து போட்டு உன்னால பண்ண முடியுமா? இப்ப நீ இதை இப்படி விரிச்சு போட்டனா இங்க என்ன போட்டிருப்ப? அது நாடி மறைச்சினே வைப்பேன். All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. அடுத்ததாக நம்ம யாரை வெல்கம் பண்ண போறோம்னு பார்த்தாக்கா, இப்பதான் சென்ட்ரல் ஜெயில இருந்து வெளில வந்த நம்ம ஸ்வேதாக்கா. பாத்தியா மைக் எங்க நினைக்கிறாங்க பாத்தியா? அவங்க ஒரு சாஃப்டான ரவுடி. உங்க கைத்து கொஞ்சம் அறுத்துக்கிட்டுமா? அங்கிள் அங்கிள் கொஞ்சம் அப்படி திரும்புங்களேன், உங்க பர்ஸ் அடிச்சுக்கிறேன்னு அப்படி எடுப்பாங்க.
நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். உங்களுக்கு ஃபேனு, சப்பி சப்பி, செட்டு சட்டை, 2 ஷூ யார் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? கரண்ட் போச்சுன்னா ஏத்துவாங்க மெழுகுவத்தி. இப்போ அதையே இப்போ சொல்றேன். இந்த சூப்பர் சிங்கர் செட்டுக்குள்ள நம்ம ஸ்வேதா அக்கா அழகு. பரவாயில்ல, கிஃப்ட் நிறைய கட்சியில் பைத்தியம் ஆயிட்டான். தேங்க்யூ. இதுல கெமிஸ்ட்ரி லேப்லலாம் போட்டு கலக்கி நிப்பானுங்க அதானே? காட்டு காட்டு. ஆனா இது ஒன்று யூஸ்ஃபுல்லாக உண்டா? தீபாவளி அப்போ ராக்கெட் விடுறதுக்கு இதில் வச்சு விட்டோன்னா சும்மா சொல்லுன்னு போவோம் பக்கத்து விட்டு.